நீங்கள் ஒரு அரசு ஊழியரா ஓய்வூதியதாரரா அப்படி என்றால் 8வது ஊதியக்குழு பற்றிய பேச்சுக்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் உண்மையில் என்ன மாற்றங்கள் வருகிறது, உங்கள் சம்பளம் எவ்வளவு உயரக்கூடும், 7வது ஊதியக்குழுவுடன் ஒப்பிடும் பொழுது என்ன வேறுபாடுகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்திய அரசு தனது ஊழியர்களின் ஊதிய கட்டமைப்பை மாற்றுகிறது. 7வது ஊதியக்குழு 2016இல் செயல்படுத்தப்பட்டது. இப்பொழுது அனைவரின் கவனமும் 2026இல் வரவிருக்கும் 8வது ஊதியக்குழுவில் இருக்கிறது. நாம் இப்பொழுது 7வது மற்றும் 8வது ஊதியக்குழுவின் முக்கியமான வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னா பார்க்கலாம். ஒரு ஊழியரின் சம்பளம் எந்த அளவிற்கு உயர்த்தப்படும் என்பதை கண்டறிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முக்கிய பங்கு வகிக்கிறது. 7வது ஊதியக்குழுவில் இது 2.57ஆக இருந்தது. இதன் மூலம் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 7,000 18,000ஆக உயர்ந்தது. ஆனால் 8வது ஊதியக்குழுவில் இது 2.86ஆக அதிகரிக்கலாம். இதனால் குறைந்தபட்ச சம்பளம் 51,480 வரை உயரக்கூடும். அரசு ஊழியர்களின் ஊதியம் பல்வேறு நிலைகளில் உயர்த்தப்படும். இதனை ஒரு ஒப்பீட்டின் மூலம் பார்க்கலாம். 7வது ஊதியக்குழுவில் குறைந்தபட்ச சம்பளம் 18,000ஆக இருந்தது. அதிகபட்ச சம்பளம் 2,25,000ஆக இருந்தது. 8வது ஊதியக்குழுவில், அதாவது 2026இல் எதிர்பார்க்கப்படுகின்ற 8வது ஊதியக்குழுவில் குறைந்தபட்ச சம்பளம் 51,480ஆக இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல அதிகபட்ச சம்பளம் 2,88,000ஆக இருக்க வாய்ப்புள்ளது. இந்த மாற்றங்களால் 50 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடையலாம். 7வது ஊதியக்குழுவில் அகவிலைப்படி நேரடியாக அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படலாம் என்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. இது சம்பளத்தை மேலும் உயர்த்தும். 7வது ஊதியக்குழு 2016இல் அமல்படுத்தப்பட்டது. 8வது ஊதியக்குழு 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரலாம். ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை. 8வது ஊதியக்குழுவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் அரசு இதை விரைவில் அறிவிக்குமா? இதை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாற்றங்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். மேலும் புதிய அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.